பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் இங்கே இல்லை. நீ இந்தியன் என்றால் மட்டும் போதும். நீ இஸ்லாமியனாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், சீக்கியனாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும் எந்த விதமான மாறுபாடும் இல்லை, வேறுபாடும் இல்லை, டிஸ்கிரிமினேஷனும் இல்லை என்று ஆர்டிகிள் 15 சொல்லுது. அப்படித்தான் இந்த நாடு இன்னைக்கு இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் மாபெரும் கிருபையினால் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எல்லாம் இங்கே திரண்டு இருக்கின்றீர்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கல்வியின் அவசியமும் இன்றைய இளைஞர்களும் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பேச போகிறோன்றது இந்த தலைப்பை வைத்தே ஏற்கனவே முடிவு ஆயிடுச்சு. ஆனால் இது முதல்ல இன்றைய இளைஞர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல பேசிவிட்டு அதற்கு அடுத்து நாம் மற்ற விஷயங்களுக்குள் போவது சிறப்பாக இருக்கும். இறைவனுடைய மகத்தான கிருபையினால் இந்த தேசத்தில் 50-60% அதிகமானவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். உலகில் இருக்கக்கூடிய நாடுகளை காட்டிலும் இந்தியா என்கின்ற இந்த தேசம் முன்னணியில் இருப்பதற்கும் உலக நாடுகளால் ஒரு மரியாதையோடு பார்க்கப்படுவதற்கும் உண்டான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று இளைஞர்களினுடைய பாப்புலேஷன் இங்கு அதிகமாக இருக்குது. ஜப்பானை விட, சீனாவை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் இளைஞர்களினுடைய எண்ணிக்கை என்பது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரு தேசம் வீரியமிக்க காரியங்களை செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலக நாடுகள் இந்தியா என்கின்ற நாட்டை நம்பிக்கையோடு பார்க்கிறது. அது யாரில் இங்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்தியா என்கின்ற நாடு ஆட்சி செய்பவர்களை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு நாட்டை பார்க்கும்போது இங்கே இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயமும் அதில் மாறுபட்டு இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பலம் பொருந்தியவர்களாக, சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். படிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. பல இளைஞர்கள் கல்வி என்பது முக்கியம் என்பதை உணர்ந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. வீட்டில் தாய் தந்தையர் சொன்னாங்க என்பதற்காக ஏதோ ஒரு படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, இல்லை விரும்பி ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. இப்போ இலக்குன்னு சொல்லும்போது அது என்ன இலக்கு என்பதில் இருக்கக்கூடிய கேள்வியும் இருக்குது. பொருளாதாரம் என்கின்ற இலக்கை வைக்கிறார்களா, அதிகாரம் என்கின்ற இலக்கை வைக்கிறார்களா, ஆராய்ச்சி என்கின்ற இலக்கை வைக்கிறார்களா, என்ன இலக்கை மாணவர்கள் கல்வியை பொறுத்து வைக்கிறார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதற்கான பதில் இவ்வளோலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. 12ஆம் கிளாஸ் முடிஞ்சதற்கு பிறகு என் ஃப்ரெண்டு என்ன கோர்ஸ் சேர்றானோ அந்த கோர்ஸ் சேருவேன், அவ்வளோதான். அப்படி என்கின்ற நிலையில்தான் 70-80% இளைஞர்களினுடைய, இளம் பெண்களினுடைய நிலை இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. இளைஞர்கள் அது விளையாட்டு பருவம், வேகமாக ஆடுவதற்கும் ஓடுவதற்கும் விரும்பக்கூடிய ஒரு பருவம். விளையாடுகிறார்கள். விளையாட்டு எப்படி இருக்குது? ஒரு மைதானத்தில் இறங்கி வேர்க்க விறுவிறுக்க விளையாட வேண்டிய இளைஞர்கள் இன்னைக்கு வீட்டில் சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஒரு மொபைல் ஃபோனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். எப்படி சோபாவில் சாஞ்சிக்கிட்டு ஃபுட்பால் விளையாட முடியும்? விளையாடுறான். சோபாவில் சாஞ்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறான். எதுக்கு? மொபைல்லையே வந்துடுச்சு. பண்ணலாம் மொபைல்லையே ஃபுட்பால், மொபைல்லையே கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தெரு முனைகளில் நின்று கொண்டு 4 பேர் 5 பேர் கூட்டமாக சேர்ந்து கொண்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். என்ன? அவனை கொள்ளு, இவனை சாகடி, அவன் மேலே குண்டை போடு, இவனை குத்தி கொலை பண்ணு. என்னன்னு கேட்டால் அது கூட்டாக சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டான். பப்ஜின்னு சொல்கிறான். நிறைய விளையாட்டுகள் இருந்து கொண்டு இருக்கிறது.
இந்த விளையாட்டில் இளைஞர்கள் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பெரும்பான்மையானவர்கள். அடுத்தது, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இளைஞர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வியாக நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் தோன்றுகிறது. நீங்கள் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு 18 வயசு, நாளை 25, 28 வயது ஆகும். உங்களுக்கென்று ஒரு குடும்பம் வரும், உங்களுக்கு பிள்ளை குட்டிகள், உங்களுக்கு வீடு வாசல் என்று வரும். இந்த ஊரில், இந்த நாட்டில் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு தேவை வரும். இன்றைக்கு எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதே மாதிரி நாளை வாழ்வதற்கான சூழல்கள் இன்று இருக்கிறதா, அதையெல்லாம் பற்றி அப்புறம் கவலைப்பட்டு கொள்ளலாம் என்கின்ற நிலையில் தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. தன்னை சுற்றி நடப்பதே தெரியல, யாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, செய்தி சேனல்கள் பார்க்கறது இல்லை, சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கிறார்கள், நடிகர்களுக்கு பின்னால் சுற்றி வருகிறார்கள். செய்திகளை குறித்து அவர்கள் அறியவில்லை. இந்த நாட்டை இன்று தலைகீழாக புரட்டி போடக்கூடிய விஷயங்களை குறித்து அவர்கள் சிந்திப்பதில்லை, அது குறித்து யோசிப்பதில்லை. இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் 2002 குஜராத் கலவரத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல, நாங்கள் அப்போ பிறக்கலை அப்படின்றா. நாங்களாம் 2020க்கு பிறகு பிறந்தவர்கள், 2000க்கு பிறகு பிறந்தவர்கள், மில்லேனியல் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எங்களுக்கு 20 வயசு கூட இன்னும் ஆகலை. அப்போ இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சிச்சு? 1947. ஏறக்குறைய 80 வருஷத்தை தொட போகிறோம். அது தெரியுதா? அது தெரியுது. இந்தியா என்கின்ற நாடு சுதந்திரம் அடைகிறது என்கிறது தெரிகிறது. ஆனால் இந்த சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய குஜராத் கலவரத்தை பற்றி தெரியவில்லை. தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்ற வாசல் படிகளை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பில்கிஸ் பானுவை குறித்து தெரியவில்லை. தன் கண் முன்னால் எரித்து கொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவன் இஹ்சான் ஜாஃப்ரிக்காக ஊர் ஊராக சுற்றி கொண்டும் நீதிமன்ற படிகளில் ஏறி இறங்கிக் கொண்டும் இருக்கக்கூடிய ஜாக்கியா ஜாஃப்ரி என்கின்ற பெண்ணை குறித்து தெரியவில்லை. கலவரமா எதுக்காக நடந்துச்சு என்று கேட்கிறான். இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்று மிகப்பெரிய பொறுப்பில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு இந்த நாட்டிற்கு பிரதமராக ஆனார்கள், அது ஆவதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது, 3 தடவை முதல்வர்களாக ஆவதற்கு அவர் எப்படியெல்லாம் ஓட்டுக்களை தங்கள் பக்கம் திருப்பினார்கள், மக்களினுடைய மனங்களை எவ்வாறு மாற்றினார்கள், மக்களினுடைய ஓட்டுக்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக களத்தில் என்னென்ன காரியங்களை செய்தார்கள், அதில் இந்த கலவரம் எப்படி முக்கியத்துவமாக இருக்கிறது, அதை செய்வதற்கு எவ்வாறு ஆட்சியாளர்களை பயன்படுத்தினார்கள், அதிகாரிகளை பயன்படுத்தினார்கள், ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் எவ்வாறு தங்களுக்காக வளைத்தார்கள், நீதிமன்றங்களினுடைய தீர்ப்பை எவ்வாறு சாதகமாக பெற்றார்கள், நீதிமன்றங்களின் மூலமாகவே எவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை வெளியேற்றினார்கள், எதுவுமே தெரியல. அப்ப நாம வெறுமனே சாப்பிட்டு கொண்டு உடை உடுத்தி கொண்டு எப்போதும் இருப்பது போன்று வியாபாரம் செய்து எப்போதும் இருப்பது போன்று படித்து கொண்டு இன்னும் பல நாட்கள் வாழ்வதற்கென்ற சாத்தியக்கூறுகள் இந்த நாட்டில் இன்று இல்லை. என்ன ரொம்ப ஓவரா நீங்க சொல்ற மாதிரி தெரியுது? நல்லா தானே இருக்கிறோம். நேற்று முன்தினம் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய கோபங்களை, நம்முடைய ஆற்றல்களை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த குறை கண்டு விட்டீர்கள், எதற்காக இப்படி கூப்பாடு போடுகிறீர்கள் என்று நம்மில் ஒரு சிலர் கேட்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, குடியரசு தினம் என்பது எதற்காக கொண்டாடப்படுது? இந்தியா என்கின்ற நாடு சுதந்திரம் அடைந்தது, ஆனால் அது குடியாட்சியாக மாறியது 1950 ஜனவரி 26 ஆனது. குடியாட்சி என்றால் என்ன? ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இங்கே ஆட்சி நடக்கும் என்று சொல்வதுதான் குடியாட்சி. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றின்படியும் ஆட்சி நடத்தப்படும் என்று சொல்வதுதான் குடியாட்சி. அந்த சட்டத்தின்படி உங்களுக்கு என்ன உரிமைகள், உங்களுக்கு என்ன கடமைகள் என்று சொல்வதுதான் குடியாட்சி. அந்த குடியாட்சியின்படி இங்கு ஆட்சி நடக்கிறதா? அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை உரிமைகளும் நமக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறதா? ஆர்டிகல் 15 என்று சொல்லக்கூடிய பிரிவு 15 சொல்கிறது, மதத்தின் பெயரால் எவ்விதமான வேறுபாடும் கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன் இங்கே இல்லை. நீ இந்தியன் என்றால் மட்டும் போதும்,
நீ இஸ்லாமியனாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், சீக்கியனாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும் எந்த விதமான மாறுபாடும் இல்லை, வேறுபாடும் இல்லை, டிஸ்கிரிமினேஷனும் இல்லை என்று ஆர்டிகிள் 15 சொல்லுது. அப்படித்தான் இந்த நாடு இன்னைக்கு இருக்குதா? உள்துறை அமைச்சர் சில நாட்களுக்கு முன்னால் சொல்றாரு, சிஏஏ என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் சொல்றார். சிஏஏ என்கின்ற சட்டம் என்ன சொல்கிறது? சிஏஏ என்கின்ற சட்டம் சொல்கிறது, பங்களாதேஷில் இருந்து, ஆப்கானிஸ்தானில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் ஆகியோருக்கு அகதிகளாக வந்தால் அவர்களினுடைய குடியுரிமைக்கான விஷயங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றீங்க? எல்லோருக்கும் வழங்கப்படும் ஒரு வார்த்தை போட்டா போதுமே. இல்ல இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படாது மற்ற அனைவருக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டா போதுமே. அப்ப இஸ்லாமியர்களை தவிர்த்து வரக்கூடிய அனைவருக்கும் வழங்கப்படும், இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படாது என்று ஒரு சட்டம் இயற்றப்படுமேயானால் அந்த சிஏஏவை ஒட்டி என்பிஆர் என்றும் என்ஆர்சி என்றும் ஆய்வுகள் நடத்தப்படுமானால் அந்த என்ஆர்சியில் ஒரு மனிதன் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் என்று தீர்மானிப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆவணங்களை ஒருவனால் கொடுக்கவே முடியாது என்கின்ற நிலை இருக்குமேயானால் அந்த என்ஆர்சி என்று ஏற்கனவே அஸ்ஸாமில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் என்று குடியுரிமை பெறாதவர்கள் என்று சொல்லக்கூடிய சூழல் இங்கே உருவாகி இருக்குமேயானால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, அப்ப என்ஆர்சி என்கின்ற ஒன்றை வைத்து ஒரு இஸ்லாமியரை 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்களை ஒரு இரவில் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறாதவர்கள் என்று ஆக்கிவிட முடியும். இன்னைக்கு அஸ்ஸாமில் குடியுரிமை அற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பவர்கள், சொல்லப்படுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஃபக்ருதீன் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடியுரிமை இல்லாதவர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இங்க இருக்குது டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு நிலை, சமத்துவம் எங்க இருக்கு? டிஸ்கிரிமினேஷன் என்பது மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடக்குது மீரா ரோடு என்கின்ற பகுதியில். 22ஆம் தேதி அயோத்தி என்கின்ற இடத்தில் கோயிலை திறப்பதற்குண்டான வேலைகளை நடத்துவதற்கு ஒரு நாள் முன்னாடி மும்பாயில் மீரா ரோடு என்கின்ற பகுதியில் ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கிறது. அந்த ஊர்வலம் சென்ற பாதைகளில் இருக்கக்கூடிய கடைகள் அடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது, கோஷங்கள் எழுப்பப்படுகிறது, இஸ்லாமியருடைய கடைகள் மட்டும் பார்த்து வேட்டையாடப்படுகிறது. கலவரம் நடந்து முடிந்த ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில மணி நேரங்களில் அரசாங்கத்தினுடைய புல்டோசர்கள் அந்த இடத்துக்கு வருகிறது. அரசாங்கம் என்ன செய்கிறது? அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கடைகளாக பார்த்து இடிக்கிறது. 40 ஆண்டு காலம் நடத்திய கடைகள், 25 ஆண்டு காலம் நடத்திய கடைகள், எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான கோர்ட் நோட்டீஸும் கொடுக்கப்படாமல் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக எலக்ட்ரிசிட்டி போர்டு பில்லை கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் அந்த கடையில் இருக்கக்கூடிய நிலையில் கடையில் இருக்கக்கூடியவர்கள் கையை பிடித்து வெளியே இழுத்து தரதரவென்று தள்ளப்பட்டு கடைகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் 5 நாள் முன்னாடி, 6 நாள் முன்னாடி இதே இந்தியாவில் மகாராஷ்டிராவில் மீரா ரோடு என்கின்ற பகுதியில் நடந்திருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டவர்களில் அனைவரும் இஸ்லாமியர்கள். ஒரு சில இந்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது கூட இருக்கான்றது டவுட்ஃபுல். அப்ப இங்க எங்க இருக்கிறது? எந்த போராட்டங்கள் நடந்தாலும், எந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும், எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவது என்பது இங்க இருக்கு. டெல்லியில் ஜஹாங்கீர் ரோடு என்கின்ற பகுதியில் வீடுகள் இடிக்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் இஸ்லாமியர்களுடைய வீடுகள். ஹரியானாவில் நூஹ் என்கின்ற பகுதியில் இடிக்கப்பட்ட வீடுகள் பெரும்பான்மையானவை இல்லை, அனைத்தும் இஸ்லாமியர்களுடைய வீடுகள். என்ஆர்சி சிஏவுக்காக போராட்டம் நடத்தினார்கள் என்பதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய தலைவர்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. என்ஆர்சி சிஏவுக்காக போராட்டம் செய்தார்கள் என்பதற்காக உமர் காலித் உள்ளிட்ட பல மாணவ தலைவர்கள் இன்னும் சிறைக்குள் இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி துப்பாக்கியை நீட்டியவர்கள் இன்று வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வயிற்றில பிள்ளையை வைத்துக் கொண்டு கர்ப்பமான ஒரு சூழலில் ஜபுரா சர்க்கார் என்கின்ற ஒரு பெண் ஜெயிலில் அடைக்கப்படுகிறாள். ஆனால் கைகளில் வாளேந்தி வந்து சண்டையிட்ட ஒரு பெண், அவள் மத அடையாளத்தின் காரணமாக வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறார். எங்க இருக்கிறது ஆர்டிகிள் 15? சிந்தித்து பார்க்கணும். இது நமக்கு தெரிகிறதா? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிகிறதா? இளம் பெண்களுக்கு தெரிகிறதா? கேள்வி கேட்க நாம் இங்கே வேண்டும். குடியுரிமை அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 19 சொல்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேசுவதற்கான உரிமை.
இப்ப பேசிட்டு தானே இருக்கீங்க, என்ன பிரச்சனை? பேசக்கூடியவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்களா? இன்னைக்கு இல்லை. பேசுவதற்கான உரிமையில் பிரஸ் ஃப்ரீடமும் இருக்கு, பத்திரிகைகளில் எழுதுவதற்கான ஃப்ரீடமும் இருக்கு. இன்னைக்கு பத்திரிகைகள் எழுதுவதற்கான ஃப்ரீடம் இருக்கிறதா? ஆல்ட் நியூஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையை சார்ந்த ஜுபேர் நேற்று நடந்த விழாவில் கோட்டை அமீர் சமாதான விருது அவருக்கு வழங்கப்பட்டது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கைகளினால். அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சாங்களே, என்ன காரணத்துக்காக வச்சாங்க? அவர் பேசக்கூடிய விஷயம் ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவில்லை, உள்ளுக்குள்ள இருக்கிறார். த வயர் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறார். காஷ்மீரை சார்ந்த பல பத்திரிகையாளர்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. அந்த நடக்கக்கூடிய சம்பவத்தை படம் பிடிப்பதற்காக சித்திக் கப்பன் என்று சொல்லக்கூடிய கேரளாவை சார்ந்த பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கிறார். பயணிக்கக்கூடிய வழியிலேயே அரசு செய்யப்படுகிறார். அரசு செய்யப்பட்டு ஜெயிலில் வைக்கப்படுகிறார். 2 வருடம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். அவர் மீது UAPA என்கின்ற வழக்கு போடப்படுகிறது. UAPA என்கின்ற வழக்கு தீவிரவாதிகளின் மீது போடப்படக்கூடிய வழக்கு. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் எவ்வாறு தண்டிக்க முடியும்? PMLA என்று சொல்லக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் அடிப்படையில் எவ்வாறு ஒரு பத்திரிகையாளரை தண்டிக்க முடியும்? 2 வருடங்கள் ஜெயிலில் இருக்கிறார். பெயிலுக்கு அப்ளை பண்ணுகிறார். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் நடையாய் நடந்து சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்ததற்கு பிறகும் பல நாட்கள் கழித்து அவர் வெளியே விடப்படுகிறார். அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள். அப்ப இங்க எங்க இருக்கு பிரஸ் ஃப்ரீடம்? சித்திக் கப்பனுக்கு இல்லையே, த வயர் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு இல்லையே, சித்தார்த் வரதராஜன் என்று சொல்லப்படக்கூடியவருக்கு இல்லையே, ஜுபைருக்கு இல்லையே. எல்லாரும் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, பலர் அச்சுறுத்தப்படுகிறார்களே. அப்போ ஆர்டிகல் 19 என்கின்ற இந்த குடியுரிமை சட்டத்தினுடைய இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய விஷயங்கள் எந்த நிலை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 19 எங்கே நிலையில் இருக்கிறது என்பதை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு சொல்கிறது, ஆர்டிகல் 25, மதங்களை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கிறது. அதை தாண்டி மதத்தை போதிப்பதற்கான உரிமையும் இருக்குது. 2வது, மதத்தை பரப்புவதற்கான உரிமை இருக்கிறது கூட ஆர்டிகல் 25 சொல்கிறது. மதத்தை நீங்கள் கடைபிடிப்பதற்கான உரிமை, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சம உரிமை என்று சொல்கிறது. சம உரிமை கிடைச்சிச்சா? குஜராத்தில் கிடைச்சதா? கர்நாடகாவில் கிடைக்கிறதா? கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்து கொண்டிருந்தார்கள் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் தடுத்து நிறுத்தப்படவில்லையா? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பரீட்சை எழுதாமல் வீட்டிற்கு அனுப்பப்படவில்லையா? ஹிஜாப் அணிந்து வந்தால் தான் பள்ளிக்குள் அனுமதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படவில்லையா? சொல்லப்பட்ட காரணத்தால் பல பேர் தங்களுடைய படிப்பை இழக்கவில்லையா? இன்றும் அந்த கொடுமை அங்கே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஹிஜாப் அணிந்ததற்காக ஒரு பெண் தடுத்து நிறுத்தப்படுகிறாள். இவ்வாறு சிலுவை அணிந்த ஒரு நபர் தடுத்து நிறுத்தப்பட்டாரா? விபூதி அணிந்த ஒரு நபர் தடுத்து நிறுத்தப்பட்டாரா? ருத்ராட்ச மாலை அணிந்த ஒரு நபர் தடுத்து நிறுத்தப்பட்டாரா? கைகளிலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கயிறை அணிந்த நபர் தடுத்து நிறுத்தப்பட்டாரா? கால்களில் அணியப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு கையோடு சொல்லக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா? தலையிலே டர்பனை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சீக்கியர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா? கிருபான் என்கின்ற குருவாலோடு ஏர்போர்ட் வரை செல்லக்கூடிய சீக்கியர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்களா? தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமில்லை. அவரவர் உரிமைகளை அவர்கள் பின்பற்றட்டும். ஏன் ஹிஜாப் அணிந்து சென்றதற்காக அந்த பெண்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள்? அப்ப எங்கே இருக்கிறது மத உரிமை என்கின்ற கேள்வி நம் முன்னால் வந்து செல்ல வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இந்த விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் புரிந்து இருக்கிறார்களா? இது எதை நோக்கி அழைத்து செல்கிறது, நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து யோசிக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி நம் முன்னால் வந்து சென்று கொண்டிருக்கிறது. பாங்கு சொல்லிடுவோம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله கண்ணியத்திற்கு உரியவர்களே, அப்ப இப்படி இங்கே அரசியலமைப்பு சட்டம் என்பதை கொண்டு வந்த நடைமுறைப்படுத்திய அந்த ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி நம் முன்னால் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இதை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் இஸ்லாமிய தாய்மார்களும் சகோதரர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தர்ம சன்சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இந்தியாவிலே நடந்தது. அந்த தர்ம சன்சாத் என்கின்ற அந்த நிகழ்வில் இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அப்படியே மாற்றணும் என்று சொன்னார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு இதற்கு மாற்றாக இன்னொரு அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியாவினுடைய தலைநகரமாக டெல்லி இருக்க முடியாது, இனிமேல் வாரணாசி தான் இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கே ஓட்டுரிமை கிடையாது என்று சொன்னார்கள். இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வேதகால சட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இந்தியா என்கின்ற ஒரு நாடு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முன்னுரையில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இட்ஸ் a secular, socialistic, democratic republic என்று சொல்கிறது. அதாவது இந்த நாடு என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. இந்த நாட்டிற்கு என்று மதம் கிடையாது, மனிதர்களுக்கு மதம் இருக்கலாம், நாட்டிற்கு மதம் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் 22ஆம் தேதி நடந்த அந்த விழாவை பற்றி நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதில் நமக்கு ஏராளமான மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்த பாபர் மசூதி என்பது 500 ஆண்டு காலம் இருந்தது, அது இடிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் அதை கண்டித்தது. இடிக்கப்பட்ட இடத்தில் எந்த விதமான இந்து ஆலயங்களும் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. உச்ச நீதிமன்றம் சொன்னது. இந்த இடத்தில் ராமர் தான் பிறந்தார் என்றை சொல்வதற்கான எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை. அதே உச்ச நீதிமன்றம் சொன்னது. இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இருந்த இடத்தில்
நாட்டை இடித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த உச்சநீதிமன்றம் சொன்னது இத்தனையும் சொல்லிவிட்டு இந்த இடத்தை தூக்கி அவர்களுக்கே கொடுத்து விடுகிறோம். அந்த இடத்தில் நீங்கள் கோயிலை கட்டிக்கொள்ளலாம். காரணம், இது பெரும்பான்மையானவருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்று சொன்னது. இதை ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு சொன்னது. அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அந்த தீர்ப்பை சொன்ன அசோக் பூஷன் என்று சொல்லக்கூடிய நீதிபதியும் அந்த விழாவில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம நினைத்து பார்க்கணும், எப்படிப்பட்ட நிலையில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இதற்காக 11 நாள் விரதம் இருக்கிறார். இந்த நாட்டிலே மிகப்பெரிய கலவரங்களை எல்லாம் நடத்திய காந்தியை சுட்டுக் கொண்டவர்களோடு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய RSS மோகன் பகவதோடு சேர்ந்து அந்த கோயில் விழாவில் அவர் பங்கேற்கிறார். ரயில்கள் இலவசமாக ஓடப்படுகிறது, அரை நாள் விடுமுறைகள் கொடுக்கப்படுகிறது. அன்றைய தினம் அந்த பூஜைகள் முடியக்கூடிய நேரம் வரை பிணங்கள் எரிப்பதற்கு தடை செய்யப்படுகிறது. மிகப்பெரிய மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு திறப்பு விழாவிற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனமும் அங்கே திருப்பப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், கிரிக்கெட் வீரர்கள், சினிமா நடிகர்கள், மிக பெரும் பணக்காரர்கள் அந்த இடத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். எல்லா மீடியாக்களும் அதை பெரிய அளவிற்கு பரப்புகிறது. யாருக்குமே ஒரு சின்ன யோசனை கூட இல்லை. இந்த இடத்தில் இதற்கு முன்னால் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு விட்டது. இடிக்கப்பட்ட இடத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. இதை இழந்தவர்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு பரிதவிக்கும்? கவலை இல்லை, வெற்றியாக கொண்டாடுகிறார்கள், கொண்டாடட்டும். ஆனால் இதில் அரசாங்கம் பங்கேற்கலாமா? ஒரு பிரதமர் பங்கேற்கலாமா? முடியாது. அப்ப என்ன செக்யூலர் ஸ்டேட்? அப்போ 2022 ஆகஸ்டில் இந்த தர்ம சன்சாத் என்கின்ற இடத்தில் இந்த நாட்டை இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும் என்று இவர்கள் உருவாக்கிய டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகள் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இது ஒருவேளை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. புர்கா அணிந்து செல்ல முடியுமா என்று தெரியாது. பாங்கு சத்தம் ஒலிக்குமா என்று புரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. நம்மை சார்ந்த சகோதரர்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவேன். எவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கு போவ? வெளிநாட்டில் தான் படிச்சு துரத்திக்கிட்டு இருக்கிறானே. படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறதெல்லாம் இங்க யோசனை இல்லை. இந்த பகுதிகளில் குறிப்பாக தஞ்சை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வியாபாரமோ அல்லது ஏதோ ஒரு வேலையோ அங்க போய் பார்த்து அங்க சம்பாதிச்சு இங்க வீட்டை கட்டி இருக்கிறாங்க. இது இஸ்லாம் காட்டிய வழிமுறை தானா? குடும்பத்தை பிரிந்து வீடு வாசல்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய இளமையை பெரும் பகுதியை அங்கே வெளிநாட்டிலே அழித்து பொருளாதாரத்திற்கு பின்னால் ஓடுவது மட்டும் இஸ்லாம் சொல்லிய வழிமுறையா? இந்த நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன முயற்சியை செய்கிறோம்? இது உங்கள் நாடு. உங்கள் தந்தையும் உங்களுடைய பாட்டனும் பூட்டனும் இருந்த நாடு. இந்த நாட்டினுடைய சுதந்திரம் உங்களுடைய மூதாதையர்களினுடைய வீரத்தால், தீரத்தால், தியாகத்தால் கிடைத்தது. எந்த விடுதலை போராட்ட கதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அது நடக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த நாட்டில் இருந்து கொண்டு நிம்மதியாக வாழ்வதற்கான முஸ்தீபுகளை இஸ்லாமியர்கள் எடுக்கிறார்களா? வெளிநாட்டில் ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது. அது உன்னுடைய நாடும் இல்லை, துரத்தி அடிக்கப்படுவீர்கள் இன்னும் சில நாட்கள்ல. எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, யூகேவா இருந்தாலும் சரி, UAE இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய நாடு இல்லை. உங்களுக்கு அங்கே குடியுரிமை இல்லை. குடியுரிமை கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய அரசியல் விஷயங்களை நீங்கள் உற்று நோக்கினால் வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் பெரிய அளவிற்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. மண்ணின் மைந்தர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இத்தாலியாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, எங்க ஊரில், எங்கள் நாட்டில், எங்கள் ஊரில் பிறந்தவர்களுக்கு, எங்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை கொடு, வெளிநாட்டிலிருந்து வந்தவனுக்கு கொடுக்காத என்று எல்லா நாடுகளும் பேசத் தொடங்கிவிட்டது. இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வாழ்ந்த நீங்கள் ஏன் இந்த நாட்டில் ஒழுங்காக வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை?
இப்ப என்ன செய்யறது? மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் மாட்டின் பெயரால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மாட்டின் பெயரால் மட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கடமை, அவர்களுடைய ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய வழிபாட்டு உரிமை இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அச்சுறுத்தலோடும் வேதனையோடும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீடு இடிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டா அந்த வீடு இடிப்பதற்கு தேவையான எந்த விதமான லீகல் ஃபார்மாலிட்டிஸுமே இல்ல. நேரடியாக வந்து இடிக்கிறான். எல்லா அரசு அதிகாரிகளுடைய துணையோடு வந்து இடிக்கப்படுகிறது. எவ்வாறு அதை அவர்களால் செய்ய முடிகிறது? 2024 ஆட்சி மாறிடும், இந்தியா கூட்டணி வந்துடும், வருது வரல, இரண்டாவது வந்தால் இந்த பிரச்சனை தீந்துருமா? தீராது. ராகுல் காந்தி என்ன சொன்னார் சில வருடங்களுக்கு முன்னால்? காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் ஆளப்போவது காங்கிரஸ் இல்லை, ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் ஆளப்போகிறார்கள். ஏன்? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகார மையத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்றார். இங்க இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றார், நாங்க 2 அடி நடந்தா 5 அடி பின்னாடி வர மாதிரி இருக்கு, எங்களுக்கு காலுக்கு கீழே மிகப்பெரிய பள்ளத்தை ஒரு கூட்டம் தோண்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே இந்த நிலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளில் பலர் சங்கிகளாக இருக்கிறார்கள். அப்ப இதற்கு என்ன தீர்வு? இதற்கு என்ன தீர்வு என்றால், நியாயமான, சமத்துவமான, ஒழுங்கான சிந்தனை உடைய மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. எல்லா மதத்தையும் சார்ந்த, எல்லா இனத்தையும் சார்ந்த மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான் இதற்கு இருக்கக்கூடிய தீர்வு. அப்பந்தான் இந்த காரியங்களை சரிசமமாக செய்ய முடியும். அவர்கள் 10 பேர் இருக்கிறானா, நீயும் 10 பேர் இருக்கணும். இருக்கிறோமா? இல்லை. பத்திரிகை துறையில் நாம் இல்லை, போலீஸ் துறையில் நாம் இல்லை, கலெக்டர்களாக இல்லை, நீதிபதிகளாக இல்லை, எந்த துறையிலும் இஸ்லாமியர்கள் இல்லை, ஆசிரியர்களாக இல்லை. என்ன செஞ்சிட முடியும்? இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டா ஏதாவது செஞ்சிட முடியுமா? இதில் ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிறுபான்மையாக இருக்கலாம். இன்றைக்கு இந்தியாவினுடைய கணக்குப்படி வெறும் 14% இருக்கலாம், தமிழகத்தில் வெறும் 5% இருக்கலாம். உங்களுடைய கல்வியும் அதிகாரமும் இருந்தால் நியாயமாக நீங்கள் பெறக்கூடிய கோரிக்கைகளை எளிமையான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல கோடி ரூபாய்களை செலவழிக்காமல், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தாமல், மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தி கோரிக்கை வைக்காமல், அரசு அதிகாரிகளுடைய அருகில் இருந்து கொண்டு ஒரு பச்சை பேனா இங்கினால் கையெழுத்து போடக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்களே, ஆனால் பல விஷயங்களை எளிமையாக செய்ய முடியும். பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கவும் முடியும். டாக்டர் ஒஸ்லன் டுரேசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவருடைய கணவராக இருக்கக்கூடிய ஷாஹின் என்கின்ற ஒரு நபர், துருக்கியை சார்ந்தவர்கள், ஜெர்மனியில் அகதிகளாக சென்றவர்கள். அவர்கள் கோவிட் என்கின்ற இந்த கொடும் நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தார்கள். mRNA என்கின்ற ஒரு டெக்னாலஜியை வைத்துக் கொண்டு அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்த அந்த மருந்து தான் முதலாக ஃபைசர் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக உலகம் முழுவதும் தடுப்பூசிக்காக அனுப்பப்பட்டது. 95% அந்த தடுப்பூசியை செலுத்தியவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கண்டறியப்பட்டது. ஒரு சில நாட்களில் பில்லியனியர்களாக மாறினார்கள். பல 100 கோடி ரூபாய்களுக்கு அதிபதிகளாக மாறினார்கள். மரியாதை மிக்க ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழலும் அங்கே உருவானது. இன்னைக்கு பாலஸ்தீன் என்கின்ற ஒரு பகுதி மிக கொடூரமான விஷயங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. மிக படுமோசமான விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் கற்ற கல்வி எதை சாதிக்க முடியும்? நம்முடைய போராட்டத்தை எந்த அளவிற்கு கொண்டு போக முடியும்? நம்முடைய உரிமைகளை எவ்வாறு காக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக இன்று பாலஸ்தீனம் இருந்து கொண்டு இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே களத்திலே நின்று துப்பாக்கியை தூக்கி கொண்டு போராடக்கூடியவர்களை குறித்து பேசவில்லை. அங்கே அந்த போராட்டம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களை குறித்து நாம் பேசுகிறோம். அங்கே பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா என்கின்ற ஒரு பத்திரிகையாளர், ஹம்சாவினுடைய தந்தை அபு ஹம்சா, அவர் அங்கே இருக்கக்கூடிய அல் ஜசீரா என்கின்ற பத்திரிகையினுடைய பீரோ சீஃபாக அவர் இருக்கிறார். அவர் குடும்பத்தை சார்ந்த பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவருடைய மகனும் கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய மகன் ஹம்சா, அவரும் ஒரு பத்திரிகையாளர், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் கொல்லப்பட்டதற்கு பிறகும்
கூட அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளை, அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை, அங்கே பாலஸ்தீனர்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களை உலகினுடைய மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து மக்களுடைய உள்ளங்களை உருகச் செய்யக்கூடிய வேலையை, மக்களுடைய உள்ளங்களில் அந்த மக்களினுடைய கருத்துக்களை பதிய வைக்கக்கூடிய வேலையை போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் குண்டு சத்தங்களுக்கு நடுவிலே அந்த நபர் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலை! அவர் கற்ற கல்வி, அவர் கைகளில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்று தந்திருக்கிறது, மக்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்று தந்திருக்கிறது. இன்னைக்கு உலக நாடுகளில் 190க்கும் அதிகமான நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. லண்டனில் மிகப்பெரிய போராட்டம், யுஎஸ்இல் மிகப்பெரிய ஒரு போராட்டம், பிரான்சில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், மலேசியாவில், இந்தோனேசியாவில், உலகம் முழுவதும் போராட்டம். இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை, கிறிஸ்தவர்கள், யூதர்கள் போராடுகிறார்கள். தமிழகத்தில் கூட இந்து சகோதரர்களும் போராடினாங்க. எவ்வாறு அந்த போராட்டம் நடக்குது? அங்க நடக்கக்கூடிய செய்திகள் வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்தார்கள். ஊடகங்களை கைகளில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோமான்களுக்கு மத்தியில், ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர்களையும் தாண்டி பாலஸ்தீன மக்களுடைய குரலை ஒலிக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் செய்திருக்கிறார்கள். இதுவரை 85க்கும் அதிகமானவர்கள் குறிவைத்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அபு ஹம்சா என்பவருடைய குடும்பம் குறிவைத்துக் கொல்லப்பட்டது. ஒரு வீட்டில் டார்கெட் பண்ணி பாம்பு போட்டு சாகடித்தார்கள். ஹம்சா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் காரில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மீது குண்டு வீசப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு அபு ஹம்சாவும் பாதிக்கப்பட்டு எகிப்தில், கத்தாரில் தன்னுடைய சிகிச்சையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதையும் மீறி அவர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு உரிமைகளுக்காக தங்களுடைய குரலை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். உசைசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு போட்டோகிராஃபர், அவர் அங்கே இருக்கக்கூடிய UNRWA என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளினுடைய சார்பாக இருக்கக்கூடிய அந்த சபையில் ஒரு போட்டோ ஜர்னலிஸ்டாக இருக்கிறார். அவர் எடுத்து போடக்கூடிய அந்த படங்கள் மக்களுடைய உள்ளங்களை கண்ணீர் வர வைக்கிறது. வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு சிறுவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலை எடுத்துக்கிட்டு வெளியே போறான். இழந்து விட்டதற்கு பிறகு தனக்கு விருப்பமான ஒன்றாவது இவனுக்கு கிடைத்ததே என்று அவர் போடுகிறார். மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அங்கே உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுடைய போட்டோவை எடுத்து போடுகிறார். பிறந்து சில நாட்களையான குழந்தையை கையில் தூக்கி கொண்டு ஓடக்கூடிய ஒரு தந்தையினுடைய போட்டோவை எடுத்துக்கொண்டு போடுகிறார். அந்த குழந்தையினுடைய தலை தாய்ந்து தாய்ந்து விழுகிறது. அந்த போட்டோ அங்கே வெளியேகிறது. அப்ப இத்தனை கஷ்டங்களுக்கும் நடுவிலே அங்கே இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு மக்களினுடைய வழிகளை பதிய வைக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக அங்கே வேலை பார்க்கிறார்களே, இங்கே நம்மளுடைய கருத்துக்களை பதிய வைக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கேள்வி நம் முன்னால் வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அமெரிக்காவை சார்ந்த ஒரு நர்ஸ் CNN என்கின்ற ஒரு செய்தி நிறுவனத்தால் பேட்டி எடுக்கப்படுகிறார். அவர் எங்க இருந்தாரு? அவர் பாலஸ்தீனத்தில் இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அங்கே இருந்து திருப்பி அனுப்பப்படுகிறார். ஏனால் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. திருப்பி அனுப்பப்படுகிறார். திருப்பி அனுப்பப்பட்ட பெண்ணிடம் பேட்டி எடுக்கப்படுகிறது. பேட்டி எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபரிடம் கேட்கிறார், நீங்க வந்துட்டீங்க தப்பிச்சு காசாவில் இருந்து, நீங்க திரும்பவும் காசாவுக்கு போவீங்களா? அந்த பெண் சொல்கிறார், என்னுடைய இதயம் காசாவுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இதயம் காசாவில் இருக்கிறது. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்ததிலேயே மிகச்சிறந்த மனிதர்களை நான் காசாவில் தான் சந்தித்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நிலைமை சரியானால் நான் அங்கே நிச்சயமாக செல்வேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களினுடைய உயிரை குறித்து கவலைப்படாமல் என்னுடைய உயிரை காப்பாற்றினார்கள். நான் பசியால் செத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய உணவை எனக்கு தந்தார்கள். நான் தாகத்தால் செத்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய தண்ணீரை அங்கே கொடுத்தார்கள். அங்கே மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இயல்பாக அமெரிக்கர்கள் மீது வரக்கூடிய கோபத்தை என் மீது காட்ட முனைந்த போது அங்கே இருந்த என்னுடைய சக நர்சுகளும் சக டாக்டர்களும் என்னை காப்பாற்றினார்கள். என்னை வெளியே அனுப்புவதற்காக என்னுடைய கைகளில் இருக்க என்னுடைய பாஸ்போர்ட்டை என்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு என்னுடைய சக மருத்துவர் அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் சண்டையிட்டார்.
கோபப்பட்டார். என்னை எவ்வாறாவது பத்திரமாக அனுப்பிவிட வேண்டும் என்று முயற்சித்தார். அவருக்கு தெரியும், அவர் தன்னுடைய உடலை, தன்னுடைய பொருளை, தன்னுடைய ஆவியை தனக்காக எனக்காக மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்க்கு உள்ளாக்குகிறார் என்று தெரியும். இத்தனை போராட்டத்திற்கு பிறகும் என்னை என்னுடைய நாட்டிற்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அவர் அந்த போர் முனைக்கு தான் செல்வார் என்று தெரியும். ஆனாலும் அதை அவர் செய்தார். சொல்றாங்க, ஆனாலும் அதை அவர் செய்தார். எனக்காக அவர்கள் பேசினார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்களா என்று ஒரு மெசேஜ். ஒவ்வொரு நாள் இரவிலும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா என்று மெசேஜ் அனுப்பக்கூடிய நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால், அந்த பெண் சொல்றார், ஒரு அமெரிக்க பெண்மணி, கிறிஸ்தவ பெண்மணி. அந்த பெண் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம், அவங்களிடம் நான் கேட்டேன், கிளம்பக்கூடிய நேரத்தில் அந்த நர்சுகளிடமும் டாக்டர்களிடமும், இவ்வளவு கஷ்டங்கள், இத்தனை குண்டு மழை பொழிகிறது, என்னோட வந்துருங்களேன், சேஃபா போயிடலாம், உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்கு அந்த டாக்டர்களும் நர்சுகளும் சொன்ன பதில், இல்ல வர முடியாது, இவர்கள் எங்களுடைய மக்கள், இவர்கள் நாங்கள் தான் அவர்கள், எங்களால் வர முடியாது, அவர்களை விட்டு எங்களால் வர முடியாது. எங்களால் எத்தனை பேரை பாதுகாக்க முடியுமோ, எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ, எங்கள் கைகளில் எந்த விதமான மருந்தும் இல்லை, மிகப்பெரிய அனஸ்தீசியா என்று சொல்லக்கூடிய மயக்க மருந்துகள் இல்லை, ஆபரேஷன் தியேட்டர்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய மருத்துவமனைகள் சிதிலமடைந்திருக்கிறது, ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியவில்லை. ஆனாலும் எங்கள் மக்களுக்காக இருப்போம், எத்தனை பேரை எங்களால் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுவோம். ஒருவேளை நாங்கள் மரணித்தால் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சாகவும் தயார் என்று சொல்லிக்கொண்டு அங்கே ஒரு மருத்துவர்களும் நர்சுகளும் கொண்ட கூட்டம் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாத்தார்களே. 100க்கும் அதிகமான பச்சிளம் குழந்தைகளை பாதுகாப்பாக அங்கே இருந்து எகிப்திற்கு அனுப்பி வைத்தார்களே. எவ்வளவு சிக்கலான நேரத்தில் அவர்கள் கற்ற கல்வி அந்த மக்களுக்கு உதவியது. வேறு எந்த நாட்டை சார்ந்தவர்களும் அங்கே இருக்க மாட்டான், அந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் அங்கே இருக்க முடியும். உங்களில் எத்தனை டாக்டர்கள் இருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கிறீர்கள்? கேள்விக்குறி. ஒரு டாக்டர் வந்து சாக போவதற்கு முன்னாடி எழுதிட்டு போறார். என்ன எழுதிட்டு போறார் தெரியுமா? எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துவிட்டோம், யார் இதை கடைசியாக பார்க்கிறீர்களோ இதை உலகிற்கு சொல்லிவிடுங்கள், எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்துவிட்டு சென்றோம், எங்களை உங்களுடைய துவாக்களில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு டாக்டர் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டு இருக்குல்ல, எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க, எவ்வளவு பிளட் தேவை, என்னென்ன எழுதுவாங்களோ அந்த போர்டில் எழுதி வைத்துவிட்டு கொளியப்பட்ட குண்டு மலையில் மரணித்து போன மனிதராக இருக்கிறார். அவர்களுடைய கல்வி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் பாதிப்புகளை சந்திக்காமல் பாதுகாக்கிறது. ஒஸ்ட் எக்ஸாம்பிள் தான், ஆனால் அந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டிற்கு எதிராக ஐசிஜே என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, சவுத் ஆப்பிரிக்காவின் சார்பாக தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமான தீர்ப்பு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் உடனடியாக இன அழிப்பிற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் உடனடியாக நிறுத்த வேண்டும், உடனடியாக நிறுத்த வேண்டும். இஸ்ரேலு அங்கே பாலஸ்தீனத்தில் காசாவிற்குள் தேவையான அனைத்து ஹியூமனிடேரியன் எய்ட்ஸும் செல்வதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் செய்ய வேண்டும். இன்னும் 1 மாத காலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்தீர்கள் என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஐசிஜே என்கின்ற அந்த உலக கோர்ட் சொல்லி இருக்கிறது. இந்த விஷயம் நாளை செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அவைக்கு கொண்டு வரப்படும். பாதுகாப்பு அவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விடுமே ஆனால் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கும். ஏற்கனவே இஸ்ரேல் பெரிய அளவில் தோத்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு பொலிட்டிக்கலாகவும் தோற்கும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை நோக்கி இஸ்ரேல் என்கின்ற ஒரு பெரிய ஊரை, பெரிய ஒரு நாட்டை, உலகின் அறிவாளிகள் என்று தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்களை கொண்டு போய் சேர்த்தது யார்? சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த அதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் உலகினுடைய தலை சிறந்த நீதிபதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையில் உலகினுடைய சட்டங்களை கரைத்து குடித்து அந்த மக்களுக்கு மத்தியில் பேசி அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களை கரைத்து இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறாளே அதிலா ஹாஷிம் என்கின்ற அந்த பெண் ஒரு லாயர். உங்கள் எத்தனை லாயர் இருக்கிறீங்க? எத்தனை லாயர்களை உருவாக்குவதற்கு நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, நம்மள ஒருத்தரும் இல்லை.
ஆனால் எல்லா புறங்களிலிருந்தும் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். எல்லா புறங்களிலிருந்தும் நாம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறோம். நாம் இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எதை குறித்தும் நமக்கு கவலை இல்லை. நமக்கெல்லாம் இருப்பது அன்றன்றைய வாழ்க்கையை பார்த்துட்டு அன்னன்னைக்கு போறதுதான் நம்முடைய உள்ளங்கள் சொல்லுது. ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது. தன்னை மூமின் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படி வாழவே முடியாது. ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுடைய நலனை நாடக்கூடியவனாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை மற்றவனுடைய கைகளில் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டுவிட்டு சென்றுவிடக் கூடாது என்று சொன்னார்கள். என்றால் இன்றைய தீர்வு அவர்கள் கைகளில் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை கொடுத்து விட்டு சென்றாலும் அத்தனை ஆயிரம் கோடிகளும் அவர்களுக்கு பயனளிப்பா என்பதுதான் கேள்வி. அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் அறிவியலும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கத்தால் கிடைத்த அல்லாஹ்வினுடைய உதவியும் தான் அவர்களை காப்பாற்றும். கற்றுக் கொடுக்கிறோமா? அதிகாரத்தை, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா, இல்லை பொருளாதாரத்திற்கு பின்னால் ஓடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா? கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரம் தான் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. பளபளப்பான வீடுகள், மிடுக்கான ஆடைகள் நமக்கு பெரியதாக தெரிகிறது. ஒரு நாள் மரணித்து நாம் மண்ணுக்கு சென்றதற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்வில் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் மக்கள் பற்றுக் கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கின்ற கேள்வி கேட்கப்படும் போது கையை பிசைந்து கொண்டு நாம் நிற்போமே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்கு உரியவர்களே. படுமோசமான ஒரு நிலை நாம் போய்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நமக்கு சில அதிகாரங்கள் தேவை. உரக்க பேசுவதற்கு நமக்கு சில படிப்புகள் தேவை. தைரியமாக இருப்பதற்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் இந்த மார்க்கமும் நமக்கு தேவை. இதை கற்றுக் கொடுப்பதற்காக என்ன முயற்சியை எடுத்திருக்கிறோம்? இந்த மார்க்கத்தை அழகிய முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நம்மால் மேற்கொள்ளப்படுகிறது? அதிகாரத்தை பெறுவதற்கான கல்வியை குறித்து என்னென்ன சிந்தனைகள் நம்முடன் இருக்கிறது? இல்லை. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள் என்று நம்பப்படக்கூடியவரை கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் எழுப்பக்கூடிய கேள்விகள் பேச வைக்கிறது என்றால், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்கின்ற அந்த அதிகாரமிக்க பதவியை நோக்கி செல்வதற்கு எத்தனை பேர் இங்கே தயாராக இருக்கிறீர்கள்? பல ஊர்களில் இருந்து ஓட ஓட விரட்டப்பட்டு பத்திரிகையாளராக இருந்தும் கூட தங்களுடைய கடமையை செல்ல முடியாமல் வெளியே வந்ததற்கு பிறகு யூடியூபில் வீடியோவை போட்டு பல அரசாங்கங்களை கேள்விகள் கேட்க வைக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்களே, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்களே, பத்திரிகையாளர்களாக நியாயமாக நடக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க அரசாக இருந்தாலும் அடிபணிந்து போகிறது. அப்படி நியாயத்தை கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக எத்தனை பேர் இங்கே மாறப்போகிறீர்கள்? கோத்ராவில் மிகப்பெரிய இனக்கலவரம் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அரசாங்கத்திற்கு எதிராக பேசி அரசாங்கத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதற்காக தைரியத்தோடு நின்று பேசினார்களே, சஞ்சீவ் பட் என்று சொல்லக்கூடிய ஒரு IPS அதிகாரி, அந்த சஞ்சீவ் பட்டை போன்று நியாயமிக்க நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக IPS அதிகாரியாக மாறுவதற்கு உங்களில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? ஜாக்கியா ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தன் கண் முன்னால் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு அவனுடைய வழக்கை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக அலைந்த போது அவனுக்காக உதவி செய்வதற்கு தீஸ்தாஸ் தால்வத் என்று படித்த ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவரோடு கூட இருந்தாரே. இவ்வாறு படித்துவிட்டு ஒரு சமூக செயற்பாட்டாளராக செயல்படக்கூடியவர்களாக உங்களில் எத்தனை பேர் இருக்க போகிறீர்கள்? இந்த உலகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாதையிலிருந்து அப்படியே திருப்பி போடக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாரே அந்த டுரேசி, டாக்டர் ஓஸ்லேன் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பல கோடிகளை அதன் மூலமாக சம்பாதித்தார்களே. இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை திருப்பி போடக்கூடிய எத்தனை ஆராய்ச்சியாளர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள்? இவ்வளவு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலும், இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய நேரத்திலும், வான் மழை அங்கே மிகப்பெரிய குண்டுகளை போடப்படக்கூடிய நேரத்திலும்
கட்டிட இடிபாடுகளுக்குள் தங்களுடைய பிள்ளைகள் இறந்து கிடக்கக்கூடிய நேரத்திலும், மருத்துவமனைகளில் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் கூட சரியாக இல்லாத நேரத்திலும், உலகமே திரண்டு அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய நேரத்திலும் மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே மிக சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லி இன்றும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களே. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், அல்லாஹ்வுடைய உதவி போதும் என்று அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த மார்க்கம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த உறுதிப்பாடோடு மார்க்கத்தோடு வாழ்வதற்கு எத்தனை பேர் இங்கே தயாராக இருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி இந்த நேரத்தில் நம் முன்னால் வந்து செல்கிறது. உலகை திரும்பி பார்க்க வைத்த அந்த பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு சிலர் மெத்த படித்த டாக்டர்கள், பாசம் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய பேச்சு உலக அளவில் வைரலானது. படிச்சிருந்தார், டாக்டர் படிச்சிருந்தார், ஒவ்வொரு வாதங்களையும் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்தார். இன்னொரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு டாக்டர், அவர் தன்னுடைய கருத்துக்களை புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்தார். உலகம் திரும்பி பார்த்தது. இவ்வாறு உங்களுடைய பிரச்சனைகளை உலகினுடைய காதுகளுக்கு அழகாக சொல்லக்கூடிய அளவிற்கு, புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய அளவிற்கு அறிவுடையவர்களாக, மார்க்கமுடையவர்களாக, சமூகம் சிந்தனை உடையவர்களாக எத்தனை பேர் மாறப்போகிறீர்கள் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்றைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய இளைஞர்களுடைய நிலைமை, மார்க்கத்தை கைகளில் எடுத்தால், கல்வியை கைகளில் எடுத்தால் மிகச் சிறந்ததாக மாறும். அப்படிப்பட்ட கல்வியை கைகளில் எடுக்கக்கூடிய நன்மக்களாக, மார்க்கத்தை கைகளில் எடுக்கக்கூடிய நன்மக்களாக, இறை உறுதியோடு இறை அச்சத்தோடு வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் துவானா, அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.